அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 5ல் 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 2வது இயலாக இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது 5வது இயல் இது. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் கயத்தூர் அப்படிங்கிறதுல தான் பிறந்திருக்காரு. இரண்டாவது வினா, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 100 வெண்பாக்களை கொண்டது தான் ஆசாரக்கோவை. தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நாக்கு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நான்காவது வினா, தமிழர் திருநாள் என்று போற்றப்படுவது எது? தமிழர் திருநாள் என்று போற்றப்படுவது பொங்கல் விழா. ஐந்தாவது வினா, பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த வினா, தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அடுத்த வினா பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் டேஷ் எழுத்து தோன்றும். ஆன்சர் ர அப்படிங்கிற எழுத்து தோன்றும். ர அப்படிங்கிற எழுத்து தோன்றும். பறவை என்பதன் பொருள் என்ன? பறவை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கடல். பறவை என்பதன் பொருள் கடல். உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை, நில்லாது நீங்கிவிடும் என்ற குறள் ஔவையாரின் எந்த ஆத்திச்சூடி வரியோடு தொடர்புடையது? ஆன்சர் ஊக்கமது கைவிடல். ஊக்கமது கைவிடல் அப்படிங்கிற வார்த்தையோடு தொடர்புடையது. ஸ்கல்ப்சர்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஸ்கல்ப்சர்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் சிற்பங்கள். 12வது வினா, லோரி என்று பொங்கல் திருவிழாவை கொண்டாடும் மாநிலம் என்ன? லோரி அப்படிங்கிற பெயரில் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுற ஒரு மாநிலம் எது? அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாப். பஞ்சாப் மாநிலம். 13வது வினா, கீழ்காண்பவற்றுள் முத்தமிழ் அல்லாதது எது? கீழ்காண்பவற்றுள் முத்தமிழ் அல்லாதது எதுனா நடனம். 14வது வினா, உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருகங்கிறாங்க. ஆன்சர் பாருங்க, மறைந்த அப்படிங்கிறது தான் அதோடைய எதிர்ச்சொல். 15வது வினா, மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் யார்? மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த வினா பாருங்க, ஆசாரக்கோவையை இயற்றியவர் யார்? ஆசாரக்கோவையை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை டேஷ் நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த வினா, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் எது? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் எது? ஆன்சர் மயங்கொலிகள். உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும்னா நமக்கு கிடைக்கிறது உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம். அடுத்த வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலில் இடம்பெற்றிருக்கு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற வரிகள். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடப்பு ஆண்டுடன் எந்த எண்ணை கூட்டினால் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும்? ஆன்சர் 31 கூட்டணும். இப்போ 2024 அப்படின்னா ப்ளஸ் 31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். விடுபட்ட இடத்தை நிரப்புங்கிறாங்க. மோப்பக்குழையும் அனிச்சம் முகதிரிந்து நோக்கக்குழையும் இருந்து. ஓகேங்களா? அனிச்சம் அப்படிங்கிறது சரியான விடை.
23வது வினா, ராஜஸ்தான் மாநிலத்தில் பொங்கல் விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ராஜஸ்தான் மாநிலத்தில் பொங்கல் விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. உத்தராயன் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. முக்கணி வகையைச் சேர்ந்தது எது? முக்கணி வகையைச் சேர்ந்தது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல வாழை, கொய்யா தென்னைலாம் வராது. ஓகேங்களா? மா, பலா, வாழை அப்படின்னு முக்கணியை சொல்லுவாங்க. அடுத்த வினா, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது எது? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அப்படின்னு சொல்லப்படுது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அப்படின்னு சொல்லப்படுது. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. நாளைக்கு வேற ஒரு சேனலில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.